மறுபடியும் நம்ம பிஜேபி தான் வின் பண்ணிருக்கு, காங்கிரஸ் வந்து தோத்துருச்சு. இதற்கு ராகுல் காந்தி மீண்டும் ஓட்சோரி டிராமா ஸ்டார்ட் பண்ணுவாரா? அவர் எங்க இந்த டிராமா ஸ்டார்ட் பண்றது? டோட்டலா மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. அவரை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவரு உல்லாச பயணம் தொடங்கிட்டார். முடிஞ்சு போச்சு. நாட்டை விட்டு அவர் புறப்பட்டார். இந்த நாட்டுல இருந்து நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை, நம்ம ஜாலியா உல்லாசமா சுத்தலாம் ஃபாதர் பார்த்தாரு, ஃபாதர் கிட்ட அவரு சொல்லிட்டு போனோம். கிளி பறந்துச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ராகுல் காந்தி கதையை போகும்போது ஃபாதரை தான் மீட் பண்ணி சரி, சொல்லிட்டு இப்போ வந்து போனாங்களாம். பீகார்ல காங்கிரஸை எதிர்த்துட்டாங்க வேண்டான்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல திமுகவை வேண்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமாங்க, நிச்சயமா. அதாவது காங்கிரஸோடு கூட கூட்டணியில தான் திமுக இருக்குது, திமுகவோட கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்குது. அப்போ இதே அருமையான முதலமைச்சர் பீகாருக்கு போனாரு. என்னமோ பெருசா இவரு போன உடனே அங்க பீகார் மக்கள்லாம் ஏமாந்து இவருக்கு அந்த காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்க. இவர் பொம்மை மாதிரி அங்க இருந்துட்டு வந்தாரு. நம்ம தான் சரியா நிக்க வச்சாரு அவர் பொம்மை மாதிரி இருக்கும்போது. மக்கள்னா பீகார் மக்களுக்கே அறிவு இருக்கும் போது நம்ம தமிழக மக்கள்னா அறிவில்லாத மக்களா? 2026 நிச்சயமா நம்முடைய தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவார்கள். வீட்டுக்கு அனுப்புவார் ஃபாதர். இது நான் நிறைய இந்த இதுல நான் ஒன்று பார்த்துட்டேன். நீ ரொம்ப பொய் பேசின்னுக்கிற. சாப்பாடு போடுற சாப்பாட்டில் புழு பூச்சிக்குது, அதுக்கு இது இதுக்குது, நீ போய் சாப்பிட்ட மாதிரி நீ ரொம்ப பொய் பேசுகிற ஃபாதர். நீ ஃபாதருக்கே லாக்கில்லை. அந்த ஃபாதர் மேலே உள்ள அந்த இது எல்லா ஃபாதருக்கும் நான் சொல்ல வரல. உன்னை யார் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு உன்னை எல்லாமே கமெண்ட்டை பாரு ஃபாதர். நீ ஃபஸ்ட்டு உன்னை எப்படி கழுவி ஊற்றின்னுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுங்கவே மாட்டேன்னுக்கிற ஃபாதர். நீ திமுக மேலேயே குறிக்கோளாக கிடுது. ஏன் நீ எதனா கேட்டு இந்த திமுக அவனுக்கு செய்யாதப்பட்டாங்களா என்ன? எவ்வளோ நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்துன்னுக்குறாங்க. இல்லைன்னுக்கிறியே. அது எப்படி தமிழ்நாட்டில் இருந்தே இந்த மாதிரி ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொய்க்கார ஃபாதரை நான் பார்க்கவே இல்லை. இதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஃபாதர். அதான் கட் பண்ணிட்டேன் நான். எவ்வளோ பொய் பேசுகிற நீ திமுகவை பற்றியோ? இல்லை ராகுல் காந்தி போகும்போது உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாப்லையா, ஃபாதர் நான் போயிட்டு வரேன், எல்லாம் வானான்னு சொல்லிட்டு நான் திரும்பி போகிறேன்னு. அவங்க என்ன மாதிரி வாழ்ந்த குடும்பம், என்ன மாதிரி இருந்த குடும்பம், அவங்கள கூட இன்னும் கரைச்சி நீ கொட்டிக்கிறேன்னா நீ வீட்டை போய் சேரு. உனக்கு ஃபாதர் லாக்கியே இல்லை நீ.